புரட்சியாளர் விருதுகள் அப்படின்னு நம்ம வச்ச உடனே, என்னங்க புரட்சியாளர்னு வச்சிருக்கீங்க, நீங்களாம் என்ன கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறவங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. முதல்ல அதான் கேட்டாங்க. ஐயோ நம்ம இதை யோசிக்கவே இல்லையே, ஒரு இப்படி கூட அர்த்தம் இருக்கான்னு நம்ம யோசிச்சோம். அப்புறம் நினைச்சோம், யாருக்கு நம்ம இந்த புரட்சியாளர் விருதுகள் கொடுக்குறோம், யாரை நம்ம புரட்சியாளர்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம். கிராமத்தில் எந்த சூழ்நிலையும் சரியா இல்லாத வேலையில கஷ்டப்படுற குடும்ப சூழ்நிலை, சொல்லித்தரக்கு யாரும் இல்லை, அவர்கள் மத்தியில் ஒரு மையம் வந்து என்னால ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கொண்டு பண்ண முடியும், அந்த அறிவியல் கண்டுபிடிப்பின் மூலமாய் இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு என்னால் தீர்வு காண முடியும்னு ஒரு பையன் சொல்றான். இன்னொரு பொண்ணு வந்து நான் நிச்சயமா ஒரு IAS கலெக்டர் ஆகி ஏழ்மையை ஒழிப்பதற்கு வேலை செய்வேன்னு சொல்லுது, நிறைய சாதனை பண்ணிருக்கு. இதெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பா இவங்களை புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி பண்றது ஒரு புரட்சி இல்லையா? நிச்சயமா நம்ம அவர்கள் அப்படிதான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் விருதுகள்னு வச்சோம். எப்படி இதை ஆரம்பிச்சோம் அப்படின்னா, யூ ஆர் லவுட் அப்படின்ற எங்களுடைய தொண்டு நிறுவனம் பல வருடங்களாக அரசு பள்ளிகளோடு இணைந்து காரியங்களை செய்து வருகிறோம். அப்போ பார்க்கும்போது அரசு பள்ளியில் நம்ம பொதுவாகவே கவர்மெண்ட் ஸ்கூல்னா எல்லாருக்கும் என்ன, காசு ஃபீஸுக்கு காசு கட்டி படிக்க முடியாதவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவாங்க. அங்கே சரியாக சொல்லி தர மாட்டாங்க, நல்லதில் எல்லாம் நெகட்டிவாக எவ்வளோலாம் சொல்லணுமோ அத்தனையும் நமக்கு தெரியும். ஆனால் நாங்கள் போய் பார்த்தபோது அங்கே இருக்கிற ஆசிரியர்களும் சரி, அங்கே இருக்கிற மாணவர்களும் சரி, எந்த விதத்திலும் உலக தரத்திற்கு குறைவில்லாமல் இருக்கிறதை நாங்கள் கண்டோம். அப்படிப்பட்ட மாணவர்கள், அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும், தெரியப்படுத்த வேண்டியது அரசு பள்ளியில் படித்த என்னுடைய கடமை என்று நாங்கள் நினைத்தோம். அதற்காக தான் இந்த செட்டப் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குமார் சார் 70 பேரோட ஆரம்பிச்சோம் இந்த ஃபங்க்ஷன். புரட்சியாளர் விருதுகள் எடிஷன் 1 70 பேரோட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நம்ம வந்து ஏறக்குறைய 2000 பேர் இருக்கோம். நாம் நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று முன்னே வரும்போது நம்மோடு நல்லெண்ணம் இருக்கிற அனைவரும் இணைந்து கொள்கிறார்கள். இங்க பாருங்க எவ்வளவு பேர் இணைந்திருக்காங்கன்னு பாருங்க. இல்லையா? நமக்கு தேவையானது நல்ல எண்ணம் மட்டும்தான். நிச்சயமாய் நல்லவர்கள் ஒன்று சேருவார்கள். அதனால தான் நீங்களும் இங்க வந்திருக்கீங்க. ஒரு தடவை நம்ம எல்லாருக்கும் நம்ம கை தட்டிடுவோமா? சரி, ஓகே. அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு நம்ம பொதுவாக வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு சொல்லி கடைசியில் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லணும், ஏன்னா இவங்க இல்லைன்னா இந்த நிகழ்வே இல்லை. அதனால் கண்டிப்பாக நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஆரம்பத்தில் எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாரும் இந்த ரெட் சிகப்பு கலரில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவங்களாம் வாலண்டியர்ஸ். உங்களுக்கு எதாவது தேவைன்னா அவங்ககிட்ட போய் கேட்கலாம். இந்த வாலண்டியர்ஸ் ரெட் டேக்லாம் கொஞ்சம் கை தூக்காம பார்க்கலாம். ஓகே, வெரி குட். கேன் யூ ஆல்சோ கிளாப் ஸோ தட் தே ஓகே ஓகே, வெரி குட். அவர்களுடைய குறைந்தது ஒரு 100 நாளுடைய உழைப்பு இது பாருங்க. 100 நாள் வேலை திட்டம் இங்கேயும் வந்துருச்சு பாருங்க. 100 நாளுடைய உழைப்பு, குறைந்தது 20 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா உங்க எத்தனை பேர், உங்களுக்குலாம் குறைஞ்சது ஆயிரக்கணக்கான ஃபோன் வந்திருக்கும். செலெக்ஷன் இன்டர்வியூ, உங்க அப்பா கிட்ட பேசணும், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசணும், உங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட, டீச்சர்கிட்ட, அப்புறம் பக்கத்து வீட்டு அண்ணன், அத்தனை பேர்கிட்ட பேசி உங்களை இங்க வர வச்சிருக்கிறாங்க. அதற்காக எங்களுடைய வாலண்டியர்ஸ்லாம் ஒரு தடவை கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா they deserve a big round of applause. Definitely they deserve.